Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial பார்க்க போகிறது vanishing point. ஓகே, ஸோ vanishing point அப்படின்னா என்னென்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் லேயர் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரெயின் தனி கம்பார்ட்மெண்ட், ஓகே, ஒரு பேக்ரவுண்ட் லேயர், அப்புறம் இது ஒரு எம்டி லேயர். ஓகேங்களா, ஸோ இந்த எம்டி லேயர் கிளிக் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ எம்டி லேயர் தான் ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் லேயரில் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ எம்டி லேயர் கிளிக் பண்ணிட்டு ஃபில்டரில் போனீங்க அப்படின்னா vanishing point ஆப்ஷன் வரும். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு அந்த ட்ரெயின் வந்து அப்பியர் ஆகும். ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். டக்குன்னு கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு ஏரியா செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நான் இந்த இடம் மட்டும் செலக்ட் பண்ணுறேன், அப்பார்ட்மெண்ட் மட்டும், அதாவது இந்த கோச் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும். ஓகே, ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதே இதாகிக்கும். அதாவது எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், டைமென்ஷன் கொடுத்துருக்கோம், அதை கால்குலேட் பண்ணி அதே இந்த லென்த் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போனீங்க, டாப்பில் போனீங்க அப்படின்னா மார்க்கி டூல் இருக்கும். ஓகே, அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் அந்த ஏரியாவுக்குள்ளே வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அதே உங்களுக்கு அந்த ஏரியாஸ் வந்து கவர் பண்ணி தரும். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுங்க. ஓகே, ஸோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு அதை வந்து ரிப்ளிகேட் ஆகும், இமேஜ் டூப்ளிகேட் ஆகி உங்களுக்கு ரிப்ளிகேட் ஆகும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அதே உங்களுக்கு சைஸை வந்து ரிசைஸ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு மாற்றிக்கலாம் நம்ம. இது வேணும்னா நீங்கள் ஜூம் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்களுக்கு அந்த ஏரியா கிடைக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்து பாருங்கள், நம்மளுக்கு தனியாக இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மேல் போர்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபில்டர், வேனிஷிங் பாயிண்ட், பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூ லேயரில் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்னொரு நியூ லேயர், ஃபில்டர், வேனிஷிங் பாயிண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்ஷன் பண்ணோம் இல்லையா, இப்போ டாப் போர்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பாயிண்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த எடிட் பிளேன் டூல் வச்சுட்டு கிளிக் பண்ணி எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஜூம் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஜூம் பண்ணிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கரெக்டாக வேணுங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா மார்க்கி டூல், அகைன் நீங்கள் மார்க்கி டூல் போகலாம். மார்க்கி டூல் போயிட்டு ஓகே, அந்த ஏரியா எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே செட் பண்ணி தரோம்.
வேணா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைம் உங்களுக்கு பொசிஷன் அக்யூரேட்டாக வராது. ஓகே, ஆக்சுவலாக கம்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம எந்தளவுக்கு கொடுத்துக்கோம் அதே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் ஆக்சுவலாக அவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்கல, நீங்கள் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, ஏன்னா இல்லைனா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி வந்துடும், மாறிடும். ஸோ எனக்கு இந்தளவுக்கு போதுமானது. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ட்ரெயின் வந்து ஈஸியாக நம்ம ரீசைஸ் பண்ணியாச்சு. இப்போ கம்பார்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வேனிஷிங் பாயிண்டோட ட்ரிக். இது யூஸ் பண்ணி நீங்கள் பில்டிங்ஸ் என்லார்ஜ் பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ் என்லார்ஜ் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டியில் வந்து நம்ம சீல்ஸ் மாதிரி கொண்டு வரலாம். அதாவது அதில் ஒரு பிளேஸ் பண்ணலாம், இமேஜஸ் பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேனிஷிங் பாயிண்ட் நிறைய பண்ண முடியும். இதில் டவுன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.